எம்ஜிஆர் நடிச்சா கூட முஸ்லீம் இப்படிதான், எப்படி பக்கீர் சாக்கோட்டு தான். நம்ம மூக்கா முத்துன்னு கருணாநிதி மாமன் எம்ஜிஆர் போட்டியா விட்டாரு, அவர் ஒரு படத்தை நடக்க விட்டாங்க. அவருக்கு பக்கீர் சாக்கோட்டு விட்டு நல்ல மனத்தில் குடியிருக்கு நாகூர் ஆண்டவாண்டு அடிக்க விட்டாங்க. அவனுக்கு பக்கீர் சாக்கோட்டு தான். வீட்டில் தெருத்துற பிச்சை எடுக்க பக்கீர் சாக்கள் கிராமங்களில் பக்கீர் சான்று இருப்பாங்க. பிச்சை எடுக்க போக கொட்டை அடிச்சுக்கிட்டு வாசல் நின்று பிச்சை கேட்பாங்க. அந்த கொட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கொட்டை மூக்காமுத்து கையில கொடுத்து நல்ல மனத்தில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, பிறர் நலனை நினைத்து உன்னை நானும் வேண்டவா, யாரும் வருவார் யாரும் போவார் நாகூர் ஆண்டவர் சந்நிதி என்று சிறுக்க அம்புட்டும். இஸ்லாத்துடைய கான்செப்டுக்கே மாத்தமா நாகூர் ஆண்டவர் கடவுளாக, அது ஒரு டைப்பு. அப்ப நீ இஸ்லாத்தை பத்தி தெரியல, மார்க்கத்தையும் தெரியல, முஸ்லீம்டா பக்கீர்ஸா பிச்சைக்காரன் இவங்க. அது மாதிரி பாவம் பண்ணி சிவாஜி எடுத்தாங்க. எதுக்கு சொல்றேன், நம்மளுக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க கேவலப்படுத்துறதுக்கு. ஒன்னு ரெண்டு கிடையாது. இத்தா பரிசு தொப்பி சிவாஜிக்கு பாவம் பண்ணி பாவம் பண்ணி படம் எடுத்தாங்க. சிவாஜி தொப்பியோட ஒரு பெருசு எவனுக்கு காசு இருக்கா? அடே நீ எடுத்த மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்கிறானா? இல்ல, காகிதம் எழுத்து மட்டும் ஒரு அந்த காலத்துல துருக்கியர்கள் கலாச்சாரத்தை போட்டாரே தவிர முஸ்லீம் சமுதாயம் யாரும் தொப்பி போறதே கிடையாது. அந்த படம் எடுக்கும்போது அநேகமா காகிதம் எழுத்து கூட அந்த சீன்ல இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவர் கம்மி. இவன் அதோட இத்தா பரிசு தொப்பியை போட்டு எல்லோரும் கொண்டாடுவோம், நாவருடன் சேர்த்து பாட விடுவாங்க. அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோரின் அல்லா கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லும்போது எப்படி காட்டுவான், நம்மளை காட்டினால கிறுக்க மாதிரி பைத்திய பாரு கோமாளி மாதிரி. அதே மாதிரி நாவூர் ஒரு படத்தில் விட்டு பாட விட்டுவாங்க. உன் மதம் பெரிதா என் மதம் எது, உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம். எப்படி போறாங்க தெரியுமா? மேல தொப்பி சட்டை கீழே ஒண்ணும் இருக்காது. எப்படி ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தனை போட்டு தொப்பி போட தெரியுதான், கீழே ஒண்ணும் இல்ல, சட்டை தான் இருக்குது. அப்ப சட்டை மட்டும் போட்டு உள்ளக்கு ஆட போடாம ஒரு கிறுக்கனை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம்னு சொல்லி நாவூர் அலிபாவை விட்டு, இஸ்லாமிய கலர் நாவூர் அலிபாவை விட்டு இந்த பாடத்தை படிக்க சொல்லி எங்களை என்ன லெவல்ல வச்சிட்டு இருக்கிறேன். ஒன்னு ரெண்டா பண்ணிருக்க சினிமாவில் எங்களை காட்டுறதுனால எப்படி இஸ்லாமிய நாகரிக ஒரு மனிதனா காட்டவே மாட்டான், ஒரு பண்பாடு உள்ளவனா காட்டவே மாட்டான். இல்லாட்டி கடைசி வீல்ல நான் காட்டுவேன், இல்லாட்டி அரபு ஷேக், இல்லாட்டி வச்சுவாங்க நம்ம கொடுக்குறான் நிம்பல் வாங்குறான். இப்படி எந்த முஸ்லீம்டா பேசுறான்? எந்த ஊர்ல எந்த முஸ்லீம் பேசுறான்? உன்னைய விட அப்பனா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் பேசின பேச்சுல நம்பல் நிம்பல் வந்துச்சா? எந்த முஸ்லீம் தலைவர் பேச்சுல வந்திருக்குதா? மேடையில சொல்லிக்கிறோமா, நம்பல்க்கு நிம்பல்க்கு நாம்பல் வர்றான் நிம்பல் போறான், நாம்பல் பணம் கொடுக்குறான் நிம்பல் வட்டி கொடுக்குறான். இந்த மாதிரி அரபு சேக்கு வந்து நாம்பல் வந்து காசு கொடுக்குறான் நிம்பல் பொண்ணு கொடுக்குறான், பொம்பளை வளைக்காங்கிறது. எப்படி இந்த மாதிரி நம்மளை மொழி தெரியாதவன் ஆக்குறது, நம்மளை வந்து நாகரிக தோற்றம் இல்லாம ஆக்குறது, நம்மளை மூட பயலாக ஆக்குறது, இதுதான் இந்த சினிமாக்காரர் நம்மளை காட்டக்கூடிய வேலை. அதே மாதிரி ஒருத்தர் சந்திப்பாங்க, எப்படி சொல்லுவாங்க, சலாம் அலைக்கும் வாங்க. முஸ்லீம் சலாம் சொல்லுமா இல்லையா? சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும் ஏதாவது இருக்காடா? அப்படியே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எப்படி சலாம் சொல்றோம் அது கூட ஒண்ணு தெரியல. இல்லாட்டி ஜெயில் கைதியா போட்டு 756 போட்டு விட்டுருவாங்க. முஸ்லீம் அவன் தண்ணி அடிச்சாலும் சரி, அவன் பொம்பளை பிடிக்க இருந்தாலும் 756 முஸ்லீம். உங்களுக்கு கிடைச்சல என்னது, முஸ்லீம்னு காட்டுறது இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரபு சேக்கு மாதிரி வந்து பொம்பளை ஷோக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் போர் அடிச்சு போற பெண் எடுத்துருக்காங்க கொஞ்ச நாளா. தீவிரவாதி, நாட்டை துண்டாடக்கூடியவன், இந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அதனால முஸ்லீமுக்கு எதிராக இந்த மாதிரியான கட்டம் போட்ட கைலி மறந்துட்டேன். எந்த முஸ்லீமு கேட்டாலும் கட்டம் போட்ட கைலி தான். பாரத விலாசில காட்டுவாங்கல்ல, அந்த கட்டம் போட்ட கைலி தான். இதை எல்லாரும் சிவாஜிக்கும் கட்டம் போட்ட கைலி, எம்ஜிஆர் கட்டம் போட்டு, அந்த கட்டம் போட்ட கையில உடுத்த மாட்டோம், வீட்டுக்குள்ள உடுத்திக்கிறோம். வெளியில வெள்ளை கைலி உடுத்துவோம், இல்லாட்டி பேண்ட் போட்டுட்டு வருவோமே தவிர கட்டம் போட்ட கைலி வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறோம்ல. அது மாதிரி ஒரு ரவுடி மாதிரி கைலியை உடுத்தி சிவாஜியும் கட்டம் போட்ட கைலி, எம்ஜிஆர் கட்டம் போட்ட கைலி, வி.கே. ராமசாமி கட்டம் போட்ட கைலி, வடிவேலு கட்டம் போட்ட கைலி. அப்போ உனக்கு எங்க மதத்தை பற்றி எங்க சமுதாயத்தை பற்றி நீ எப்படா எடுப்ப? இந்த மாதிரி இருக்கிற நீ எப்படி எடுப்ப? இதை விளங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப விஸ்வரூபத்துக்கு வந்துடணும், நேரம் முடிய போகிறது. இதுக்கு 3 மணி நேரம் 10 போல இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த விஸ்வரூபம் படம் வந்து ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய ஆரம்பத்தை எடுத்துக்கிறோங்க. பெயர், முதல்ல பெயர் விஸ்வரூபம் என்ற பெயர். இந்த பெயரை எப்படி எழுதுறான்னு கேட்டா, அந்த பட தயாரிக்க ஆரம்பத்தில் இருந்த அரபு எழுத்து மாதிரி எழுதுறான். மேல 2 புள்ளி வைக்கிறதுலாம் தமிழ்ல கிடையாது. இம்மன் நண்ட ஒரு புள்ளி தான் வைப்போம், இச நண்ட ஒரு புள்ளி தான் வைக்கணும். விசு வேண்டு இந்த இசுக்கு என்ன செய்யறான், 2 புள்ளி வைப்பான். 2 புள்ளி வைக்கிற மொழி எது? அரபி, உருது, பார்சி. இதான் 2 புள்ளி வைக்கக்கூடிய மொழிகள், அனைத்து முஸ்லிம்களுடைய மொழிகள். இம்மன்னாவுக்கு 2 புள்ளி வைப்பான், விசுவ ரூபம். அந்த எழுத்து கூட பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெப்ட்ல வர்ற மாதிரி தான் எழுதுவான். அது ஒரு டைட்டில் வரும்போது
அரபி எழுத்து மாதிரி சீனு மாதிரி லாமு மாதிரி அரபி எழுத்துடைய வடிவத்தில் பார்த்தா தெரியும். அப்ப என்ன செய்யறான்னா அரபி எழுத்து மாதிரி காட்டுவதன் மூலமாக இஸ்லாத்தை சிம்பாலிக்காக இஸ்லாத்தை பத்தி தான் எடுக்க போறேன்னு சொல்றோம். சரி, பெயர் எது சொல்லுது? விஸ்வரூபம்ங்கிறது. விஸ்வரூபம்னா என்ன? திருமால் என்பவர் இந்துக்களுடைய பெருமாள் ஒரு கடவுள். அவர் 10 அவதாரம் எடுப்பார். அதுல ஒரு அவதாரம் தான் இந்த விஸ்வரூபம் எடுக்கிற அவதாரம். என்ன அவதாரம்? மாபலி மன்னன் ஒரு ராஜா இருப்பான். அவன் ஒரு கொடுங்கோலனா இருப்பான். அவனை அழிக்கிறதுக்காக வேண்டி கடவுள் நினைச்ச குள்ளமா வருவார். வந்து எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அது செஞ்சு தரணும். என்ன கோரிக்கை? ரொம்ப வேணா, எனக்கு காலடியில் 3 அடி நிலம் வேணும், வேற ஒண்ணு வேணாம் அப்படின்னு கேட்பான். 3 அடி நிலம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மன்னர். உடனே என்ன செய்வாரு? அந்த கடவுளே ஒரு கால பூமியில் வைப்பார். வச்சுட்டாரா? இன்னொரு கால் அங்க கொண்டு வச்சிருவார் வானத்துல. அப்ப எவ்வளவு ரூபம்? பெரிய ரூபம். ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் ஆகாயத்திலையும் வச்சா ஆளு காலை அம்பிட்டு போனா உடம்பு எவ்வளவு பெருசு? அவ்வளவு பெருசா போயிடும். 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு சொல்லி உன் தலையில வைக்கணும் வைப்பாரு, அழிஞ்சு போயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி கடவுள் ஒரு அவதாரம், பெரிய அவதாரம் எடுத்து அழிப்பார். அதான் விஸ்வரூபம். விஸ்வரூபம் புராண வார்த்தை, இந்து மதத்தினுடைய வார்த்தை. அதான் இந்து மதம் இஸ்லாத்தை அழிக்கும். அதான் கான்செப்ட். படத்தின் பெயரே என்ன? அரபு மொழியில் அந்த எழுத்தை காட்டி இஸ்லாத்தை சொல்கிறான். விஸ்வரூபம் என்ற பெயரை வைத்து விஸ்வரூபம் எடுத்து நான் என்ன செய்ய போறேன்? இஸ்லாத்தை அழிக்க போறேன். அந்த பெயருடைய வார்த்தையுடைய அர்த்தமும் அந்த அரபு எழுத்தை காட்டுவதும் இந்துக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு உறவைத்தான் நீ சொல்லுகிறாய். படத்தின் ஆரம்பமே அப்படி. இதை விளங்கிக்கிறங்க. அடுத்து என்னன்னு சொன்னா, படத்தை போடும் போதே பலவீனமான இதயம் உள்ளவர்கள் இதை பார்க்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கே தெரியுது கேடுகட்ட படம் இது. பலவீனமானவர்கள் பார்க்க கூடாத படத்தை ஏன்டா சென்சார் அனுமதிக்கிறீங்க? யூஏ சர்டிபிகேட் எப்படா கொடுத்தீங்க? பணம் எடுத்தவன் சொல்றான் பார்க்காதங்கிறான், பொம்பளை எல்லாம் பார்க்க கூடாதுங்கிறான். பலவீனமான பொம்பளை தானே, வயசானாலும் பார்க்க கூடாதுங்கிறான். இவன் சர்டிபிகேட் கொடுக்குறான். குழந்தைகள் யூஏன்னு அர்த்தம் தனியா பார்க்க கூடாது, பெரியவங்களோட பார்க்கலான்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப நீ இது தடை செய்யப்படக்கூடிய படம் என்பதை படத்தினுடைய டைட்டில் சொல்கிறது. இந்த படத்தை பலவீனமான இதயம் கொண்டவர்கள் பார்க்க அவ்வளவு வெட்டு குத்து கொள்ளை பயங்கரமா இருக்கிறது அப்படிங்கிறான். இதுவே ஒரு படத்தை தடை செய்வதற்கு முக்கிய ஆதாரம். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, ஆப்கானில் தாலிபான்களை பத்தி எடுக்கிறான். தாலிபான்கள் தீவிரவாதம் அப்படி இப்படின்னு காட்டும் பொழுது, தாலிபானுக்கு ஒரு சின்ன குரூப், அவர்கள் ஒழிக்கப்பட்டாங்க. இப்ப அவங்கள்ட்ட ஆட்சி இல்லை, வேற மக்கள் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தாலிபானும் கிடையாது, தாலிபான் ஆதரிக்கிறவங்க கிடையாது. தாலிபான் ஆதரிக்காத மக்கள் அதிகமாக இருக்க போய் தான் அவங்க ஜெயிச்சு ஹமீது கர்சாய் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிறாங்க. இவன் படத்துல காட்டுறான், ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான் முழுசுமே இப்படித்தான். எப்படித்தான்? அருவாக்கத்தி துப்பாக்கி குண்டு இதே வேலையாத்தான் அலைவாங்க அப்படிங்கிறத காட்டுறானே தவிர, ஆப்கானுக்குள்ள ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் இருப்பதாகவோ, இதெல்லாம் கண்டிக்கிற முஸ்லீம் இருப்பதாகவோ, அந்த சமுதாயத்தில் இதெல்லாம் வெறுக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருப்பதாகவோ காட்டாம, ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானுமே இப்படித்தான் பயங்கரவாதம் தான், குண்டு தான், வெடிதான் காட்டுறான். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, ஒவ்வொருத்தனையும் அப்படி கொலை செய்வாங்க. கொலை செய்யும் பொழுது பின்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, இஸ்லாமிய சட்டமே தீர்வு உண்டு. அதே மாதிரி என்ன பண்றான்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் பெரிய பேனரை வச்சு கொல்றான். கொல்லும்போது லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கொல்ல சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ் வைக்கிறான். கொல்லும் போதே லா இலாஹ இல்லல்லாஹ் பேனரை காட்டுறான். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு முஸ்லிம்கள் சொல்லி எல்லாத்தையும் கொல்றாங்க. இதுதான் கொலைக்கு காரணம் இஸ்லாம் தான். இந்த பேனர் ஒவ்வொரு கொலைக்கும் இது வருகிறது. ஒவ்வொரு கொலை நடக்கும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் பேனரை காட்டினா என்ன அர்த்தம்? அப்ப எங்களை நீ தீவிரவாதி இஸ்லாம் தான் காட்டுற. அந்த படத்துல இருக்கிறது. அதே மாதிரி போன் பேசுறோம். நான் இவர் போன் பண்றேன், ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் இதான் பேசுவோம். போன்ல எப்படி பண்றாங்கன்னா, அல்லாஹ் அக்பர், யாரு ரபிகா பேசுறீங்க? அல்லாஹ் அக்பர் ரபிகா தான் பேசுறேன். வைக்கும்போது அல்லாஹ் அக்பர். இந்த போன்ல உரையாடல்கள்ல பேசும்போது வைக்கும் போதும் எத்தனை போன் உரையாடல் வருதோ அத்தனை அல்லாஹ் அக்பர்ங்கிறான். அப்ப இந்த அல்லாஹ் அக்பர்னா எதுக்குன்னா, தீவிரவாதிகளுடைய கோடு வார்த்தை, சங்கேத வார்த்தை. அல்லாஹ் அக்பர் நம்ம ஆள் அர்த்தம், கொல்லணும்னு அர்த்தம், யுத்தத்துக்கு வான அர்த்தம் அப்படின்னு அந்த அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தையை ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகையை நடத்துகிறோம். வாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அழைக்கிறோம். அறுத்து பலியிடும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுத்து பலியிடுகிறோம். அப்ப அந்த அல்லாஹ் அக்பர் என்பதை எதுக்கு பயன்படுத்துறான்?
பக்கத்தில் உள்ள கேட்டா அந்த படத்தை பார்த்து ஒரு இந்து சகோதரன் என்ன செய்வான், அல்லாஹ் அக்பர்னு சத்தம் வருது, இந்த சூரத்தில் காட்டின அந்த வழிக்கு தான் கூப்பிடுறாங்களோ அதுக்கு தானோ நினைப்பானா இல்லையா? அல்லாஹ் அக்பர்ங்கிற என் மதத்தினுடைய நம்பிக்கையை காட்டக்கூடிய எப்படி தடுப்ப, எப்படி அதை வந்து படத்தில் வைப்ப? அப்ப அல்லாஹ் அக்பர் ஒரு எவனோ கொலைசியா காட்டி தொலைச்சிட்டு போ, போனை வைக்கும் போது எடுக்கும்போது அல்லாஹ் அக்பரா? முஸ்லீம்கள் அல்லாஹ் அக்பர் தான் பேசிக்கிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் பேசிக்கிறோம். நீ அல்லாஹ் அக்பர் போது தொழுகையுடைய அழைப்பை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்ல, ஏராளமான தடவை இந்த அல்லாஹ் அக்பர் காட்டப்படுகிறது அந்த படத்தில். அடுத்து என்ன கேட்டா, ஆப்கானிஸ்தானுக்கு போன காய்கறி கடையில பார்த்தா துப்பாக்கி குண்டு விற்கிது, பழைய இரும்பு கடையில பாத்தீங்கன்னா காயலாம் கடையில தான் விற்கிது, தொப்பி கடையில் வச்சுக்கிறாங்க, உள்ள போய் பார்த்தா பாட்டி சமன்லாம் விற்கிறாங்க. தொப்பி கடையில துப்பாக்கி, காய்கறி கடையில துப்பாக்கி, கிலோட நிறுத்து கொடுக்குற மாதிரி, எடை போட்டு கொடுக்குற மாதிரி ஒட்டுமொத்த ஆப்கான்லயுமே அதான் பிசினஸ்ங்கிற மாதிரி காட்டுறான். முஸ்லீம்கள் அனைவரும் அப்படி இருக்காங்கன்னு காட்டுறான், அதான் மேட்ரு. அதே மாதிரி வந்து இவர் முல்லா உமர் சொல்வார், இவர் கமலஹாசன்ங்கிற ஒரு நடிகர் முஸ்லீமா நடிச்சிருப்பான், அப்பதான் நம்மளை ஏமாத்தலாண்டு முஸ்லீமா நடிச்சு தாலிபான வலிக்கிறாங்களாம் போய், இதான் கதை. அப்ப போகும்போது இவர் போய் முல்லா உமர்கிட்ட மாட்டிக்கிறார், மாட்ட உடனே வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ராகுல் அனுப்பி வைப்பாங்களா அவரை. அப்ப பேசிட்டு இருக்கும்போது இந்த தமிழ் ஜிஹாதி நமக்கு வேணும், கமல்காரன் தமிழ் ஜிஹாதியான், தமிழ் ஜிஹாதி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முல்லா உமர் சொல்லுவார். நான் வந்து தமிழ்நாட்டில் 2 வருஷம் கோயம்புத்தூர் மதுரையில் தான் இருந்தேன். யார்? முல்லா உமர். முல்லா உமருடைய தலைக்கு பல லட்சம் கோடிகளை அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறான். அந்த முல்லா உமர் எங்க தங்கி இருந்தாராம்? நம்ம மதுரையிலும் கோயம்புத்தூர்லையும், நம்ம அடைக்காலத்தில், முஸ்லீம்களுடைய அடைக்காலத்தில். அப்ப முஸ்லீம்கள் தான் தமிழ். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் வந்து முல்லா உமர் மாதிரியான ஆட்களுக்கு சோறு போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப கோவை குண்டு வெடிப்புக்கெல்லாம் யாரு காரணம்? முல்லா உமர் தான் காரணம். கோவையில் அவர் தான் தங்கி இருந்தார்ல. அப்ப என் சேக்கல கேஸ்ல இன்னும் சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவமானம். முல்லா உமர் இந்த நாட்டுக்குள்ள வந்து கோயம்புத்தூர்ல 2 வினாடி தங்கினால அவமானம், காலடி எடுத்து வச்சால் அவமானம். சிபிஐ எதுக்கு இருக்கிற, உளவுத்துறை எதுக்கு இருக்கிற, ராணுவம் எதுக்கு இருக்கிற, உலகமே தேடப்படக்கூடிய ஒருத்தன் எந்த நாட்டுக்கும் போக முடியாம இந்தியாவுக்குள்ள வர்றான என்ன மெசேஜ்? பாகிஸ்தானுக்கு மெசேஜ் வைக்கிறான். இவன் என்ன வைக்கிறான்? அடே இந்தியாவுக்குள்ள யாரும் போகலாம், போ, முல்லா உமரை போயிட்டான், போ, டெல்லி போய் புடி அப்படின்னு பாகிஸ்தானுக்கு செய்தி வைக்கிறான். இவன் சைனாக்காரனுக்கு செய்தி வைக்கிறான். சைனாக்காரன் யார் துப்ப மாட்டான். எப்படா முல்லா உமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கறியே, அவ்வளவுக்கு திறந்து கிடந்தா இந்தியா? போலீஸ் ஒண்ணுமே செய்யாதா? ராணுவம் இங்க இருக்காதா? ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இறையாண்மையை கேவலப்படுத்துற மாதிரி 2 வருஷம் முல்லா உமர் இங்க தான் இருந்தாராம். இருந்தது மட்டும் இல்ல, இருந்து ஆக போகவும் செஞ்சிட்டார், இருக்கவும் செஞ்சார் 2 வருஷம். 2 வருஷத்துல யாரும் பார்க்கவும் இல்லை. அப்புறம் அப்படி சந்தோஷமா திருப்பி வர நினைஞ்சிட்டார், தாலிபான்ல போய் ஆப்கானுக்கு சேர்ந்துட்டாருங்கிறான். அது மாதிரி மட்டும் இல்லாம மரண தண்டனை கொடுக்கிற போதெல்லாம் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுறான். எதுக்கு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துக்கு தூக்கி போடும்போது உன் செயலுடைய விளைவு தான் இது அப்படின்னு தாலிக்க பிமா கத்தமத் ஐதீக்கும், இது அரபில் அப்படி ஓதி, இது உன் செயலுக்கு. குர்ஆன் ஆயத்தை எதுக்கு சொல்லுது? நரகத்தில் போடும்பொழுது அல்லாஹ் சொல்ற ஒரு வாசகத்தை இவன் கொலை செய்யும் போது இந்த ஆயத்தை ஓதுறான். தாலிக்க பிமா கத்தமத் ஐதீக்கும் சொல்லித்தான் கொலை செய்யறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது குர்ஆன் தான் இதை சொல்லு. குர்ஆன் வந்து சொர்க்கத்தை சொல்லுது, நரகத்தை சொல்லுது. இவன் என்ன சொல்றான்னு கேட்டா அடுத்தவனை போட்டு தள்ளுறதான் இது சொல்லுது. குர்ஆன் தான் இவனை தூண்டுகிறது. இந்த கொல்லுவதற்கு ஆதாரம் இந்த குர்ஆன் வசனம் என்று காட்டி